ஒரு இந்து மதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரா? உங்களுடைய பதில்? ஒரு விதத்துல இந்த மதத்துக்கு ஆங்கிலேயர்கள் பெயர் கொடுத்தாங்கிறத ஒத்துக்கலாமே ஒழிய இந்த வார்த்தை முன்னாடி இல்லைங்கிறத சொல்ல முடியாது. சிந்து அப்படிங்கிறது கடலை குறிக்கும். சிந்து என்பது ஒரு நதியுடைய பெயர். சிந்து என்பது நதிகளுக்கான பொது பெயர். நம்ம கடைபிடிக்கக்கூடிய பௌத்த மதத்துக்கும் பாரத தேசத்துல சொல்லக்கூடிய பௌத்த மதத்துக்கும் வித்தியாசம் என்ன? இந்து அப்படிங்கிறது சவுத்தையும் சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சப்த சிந்துல காவிரியும் சேர்த்ததை ஒரு பிரமாணமா வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மக்களை பஞ்ச திராவிடர்கள்னு சொல்லுவா. அதனால இது ஒரு ஜியோகிராஃபியே ஒழிய இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் a race. நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம மிக ஒரு ஆழமான விஷயம் பற்றி பார்க்க இருக்கிறோம். வழக்கமான வெறும் விறுவிறுப்பும் வெறும் பரபரப்பும் மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள போறோம். இந்து மதம் பற்றிய சர்ச்சை மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு வகை அதுவும் கூட நல்லதாகவே பார்க்கிறேன். அதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன. இந்து தர்மம், மனு தர்மம், சனாதனம், கடவுள் உருவம், சிலை வழிபாடு, ஜாதி பாகுபாடு என்று நூற்றுக்கணக்கான சந்தேகங்கள் இந்துக்களுக்கும் இந்து மத நம்பிக்கை அற்றவர்களுக்கும் பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ள, நாமும் தெரிந்து கொள்ள, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த சில முயற்சிகள் எடுக்கலாம் என்பதுதான் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வைணவத்துறை பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த டாக்டர் வேங்கடகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நம்ம ஒரு நேர்காணல் பண்ணோம். அதுபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையில இந்த தர்மத்தை, இந்த மதத்தை, இந்த சாஸ்திரங்களை, இந்த தத்துவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவருடைய சொற்பொழிவுகள் மூலமாக, அவருடைய ஆராய்ச்சிகள் மூலமாக, அவருடைய குருநாதருடைய கிருபையின் மூலமாக நிறைய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிறார். தமிழில் மட்டுமல்லாமல், ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல், அறிவியலும் கலந்து இன்றைய உலகத்திற்கு நமக்கு என்ன சந்தேகங்கள் பிராக்டிக்கலாக எழுமோ அந்த சந்தேகங்களுக்கான தீர்வை பிராக்டிக்கலாக கொடுக்கக்கூடியவர் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர். அவரிடம் இந்த தர்மம், இந்த பிரச்சனை, இந்த முரண்பாடு, இதையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவரிடம் கேட்பதற்கு கேட்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். நம்ம இந்து மதம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு எளிமையா ஒரு கேள்வி வருது. இந்த இந்து மதம் அப்படிங்கிறதே வெள்ளையர்கள் பேர் வச்ச பிறகு உருவான மதம். இந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே இல்லை அப்படிங்கிறது. ஒரு இந்து மதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரா? உங்களுடைய பதில்? ஒரு விதத்துல இந்த மதத்துக்கு ஆங்கிலேயர்கள் பெயர் கொடுத்தாங்கிறத ஒத்துக்கலாமே ஒழிய இந்த வார்த்தை முன்னாடி இல்லைங்கிறத சொல்ல முடியாது. இருந்திருக்கு. நம்ம லார்ஜர் இந்தியன் சப்கான்டினென்ட், நம்ம பாரத தேசத்தின் ஒரு மிகப்பெரிய பரப்பர அளவுல பார்த்தேன்னா, இப்போ காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா இந்த மாதிரி நதிகள் பெரினியல் ரிவர்ஸ் இல்ல. மழை வந்தா நன்னா ஜலம் வரும், இல்லாட்டா வராது. அளவுல பார்த்தேன்னாலும் அவ்வளவு அகலம் இல்ல, அவ்வளவு நீளமும் இல்லை. அண்ட் ஒன்னு அரேபியன் சீக்கு போயிடும், இல்லாட்டா பே ஆஃப் பெங்காலுக்கு போயிடும். அதனால ஜியோகிராபி அடிப்படையில பார்த்தேன்னா இந்த நதிகளை விட முக்கியமான 3 நதிகள், ஒன்னு பிரம்மபுத்திரா, 2வது கங்கா, 3வது சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். இந்த 3 நதிகள் ஹிஸ்டரி அடிப்படையில ரொம்ப முக்கியமான நதிகள். 3 நதிகளுக்குமே அடிப்படை இந்த ஹிமாலயன் பிளாட்டூல இருந்து ஆரம்பிக்கும். பாரத தேசம் வழியாக பங்களாதேசத்துக்குள்ள பிரம்மபுத்திரா போறது, இல்லடா பாரத தேசத்திலேயே ஆரம்பிச்சு பங்களாதேஷ் வழியா போறது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே சங்கமிக்க பெரிய நதிகள். கிட்டத்தட்ட 3900 கிலோமீட்டர் ஒன்னும், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இன்னொன்னும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேசனா இருக்கு. அதுதான் இந்த பங்களாதேஷ்ல இந்த ரிவர் பேசன். முக்கியமான இன்னொரு நதி தான் சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். அது டிபெட் அப்படி நம்ம பாரத தேசம் பாகிஸ்தான் வழியா போய் அரேபியன் சீல போய் சிந்து ப்ராவின்ஸ்ல போய் கலக்கிறது. இப்ப இந்த பிரம்மபுத்திராக்கு முக்கியத்துவம் இருக்கே ஒழிய பிரம்மபுத்திராவுக்கு ஹிஸ்டரியில அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் இல்ல. சிந்து அந்த இண்டஸுக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய பாமீர் மவுண்டன்ஸ், ஹிந்து குஷ் பர்வதங்கள், இது வழியாதான் கிரேக்கியர்கள், ரோமானியர்கள், ஈரானியர்கள் இவெல்லாம் வருவா. அவளுக்கு இந்த சிந்து நதிக்கு அப்புறத்துக்கும்
கங்கைக்கு இப்புறத்திலும் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கங்கா அண்ட் இண்டஸ்க்கு நடுவுல வரக்கூடியது பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பாகிஸ்தானின் மிக முக்கியமான பகுதிகள், அப்புறம் நம்ம முழு தெற்கு பாரதம், இதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அப்படி இருக்கிற கணக்குல ரோமானியர்கள், கிரேக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்த ஈரானியர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு பெஞ்ச் மார்க் தேவைப்பட்டது. அந்த ஒரு முக்கியமான பெஞ்ச் மார்க் தான் சிந்து அப்படிங்கிற அந்த நதி. அந்த சிந்துங்கிறது சம்ஸ்கிருத சப்தம். ஆனா சிந்து அப்படிங்கிறது ரெண்டை குறிக்கும். ஒன்று நதியையும் குறிக்கும், மற்றொன்று கடலையும் குறிக்கும். போத் ரிவர் அண்ட் ஓஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் சிந்து. இப்ப நீங்க உப்புன்னு எடுத்துட்டேன்னா வடமொழியில் அதற்கு சைந்தவம்னு பேரு. சைந்தவம்னா சிந்துவிலிருந்து பிறந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா கடலிலிருந்து பிறந்ததற்கு உப்பு, சைந்தவம்னு பேரு. அதே சமயத்துல நதிக்கும் சிந்துன்னு பேரு. பாரதியாருடைய பாடல் சிந்து நதியின் மிசை, இப்படிதான் அவர் பாடுறார். அதனால சிந்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். பிரம்மபுத்திராவை விட கங்கை எப்படி இருந்தாலும் நம்ம தேசத்துக்குள்ள ஓடி இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. சிந்து அப்படிங்கிற அந்த ரிவர் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த வார்த்தையானது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப பார்த்தேன்னா வங்காள மொழியில், பெங்காலி மொழியில வக்காரமே கிடையாது. அந்த மொழியில இப்ப நம்ம வணக்கம்னு சொல்றோம் இல்லையா, பெங்காலியில கிடையாது. அதனால வித்யா வித்யாவாயிடும், சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆயிடும், விருந்தாவனம் பிருந்தாவனம் ஆயிடும். அதே மாதிரி இப்ப தெற்கு மொழியில பாலு அப்படின்னு சொல்றதெல்லாம் கர்நாடகாக்கு வந்தா ஹாலுன்னு மாறிடும். மாரட்பள்ளிங்கிறதெல்லாம் தேவன ஹள்ளின்னு மாறிடும். அந்த மாதிரி சக்காரம் அந்த பர்ஷியன் மொழியில அப்புறத்துல இருந்தவாளுக்கு கிடையாது. சக்காரத்தை ஒண்ணு குறைச்சிருக்கலாம், இல்லாட்டா அதை இக்காரத்தால போட்டிருக்கலாம். அப்போ சிந்துங்கிறது ஒண்ணு ஹிந்துனா இருக்கணும், இல்லாட்டா இந்துனா இருக்கணும். இதற்கு 4 முக்கியமான அடையாளங்கள் உண்டு. ஒன்னும் 5வது நூற்றாண்டு பிசிஇ, 5th century BCE நான் சொல்றேன். அப்ப என்னன்னா முன்னாடி. இப்போ சீக்கிய மதம் இல்லை, இப்ப நம்ம சொல்லக்கூடிய 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன். அப்படின்னா சீக்கிய மதம் கிடையாது பாண்டிஜி. அப்போ இஸ்லாம் மதம் இல்லை, கிறிஸ்டியானிட்டி இல்லை, ஜுடாயிசம் இருந்திருக்கலாம், ஜூ மதம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜூயிஷ் கொஞ்சம் லோக்கல் கல்ச்சர்லயே இருந்து ஆரம்பிச்சு வந்தது, சான்று அவ்வளவா இல்லை, ஆனா இருந்திருக்கலாம். இப்ப அந்த 5வது நூற்றாண்டுல டிஎன்ஏ இன்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு. டிஎன்ஏங்கிறது நம்ம உடம்புல சொல்லக்கூடிய டிஎன்ஏ இல்ல, இது கேபிட்டல் டி கேபிட்டல் என் ஸ்மால் ஏ, டாரியஸ் நக்சிஸ் ருஸ்தம் இன்ஸ்கிரிப்ஷன் பேரு. அது ஈரான் நாட்டுல இருக்கு. அது ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன். நம்ம பாரத தேசத்துல கர்நாடகால ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன். அதை வச்சுதான் நம்ம மகாபாரதத்தினுடைய காலகட்டத்தையே நிர்ணயிக்கிறோம். அதே மாதிரி கலிங்க தேசம் ஒரிசால ஹாத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஈரான் நாட்டுல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இன்ஸ்கிரிப்ஷன்ல அவர் சொல்றார், ஹிது ஷாக்கா ஹோம வர்க்க ஷாக்கா அப்படின்னு அந்த இடத்துல இந்த பெரிய ஜியோகிராபியை குறிப்பிடும் போது ஹிது ஷாக்கா அப்படிங்கிறார். இன் கிடையாது. இப்ப ஹிந்து அந்த இன் அந்த மொழியில இல்ல, அதனால ஹிது ஷாக்கா ஹுமா வர்க்க ஷாக்கா அப்படின்னு அந்த இடத்துல இந்த பெரிய பரப்பளவை குறிப்பிடுறா 5th century BCல. இது ஒரு முக்கியமான கல்வெட்டு. 2வது நமக்கு ஃபாரினர்ஸ், இப்ப நம்ம எப்படி இப்போ இன்றைய காலகட்டத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஹியூன் ஜாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ், அவர் சீன தேசத்தில் வாழ்ந்தவர். இப்ப இருக்கக்கூடிய சீன தேசம் இல்லை, சீன தேசம் இப்ப ரொம்ப பறந்து விரிந்துள்ளது, இன்னும் பெருசாக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனா அந்த நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது யுவான் சுவாங் அப்படின்னு படிச்சோம். அவர் கடைபிடிச்சது ஒரு பௌத்த மதம். ஆனா அந்த பௌத்த மதத்துக்கு அடிப்படை பாரத தேசம்னு எல்லாருக்குமே அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருந்தது. நம்ம கடைபிடிக்கக்கூடிய பௌத்த மதத்துக்கும் பாரத தேசத்துல சொல்லக்கூடிய பௌத்த மதத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பாரத தேசத்துக்கு வரணும்னு நினைச்சிருக்கார். ஆனா அப்ப இருந்த சீன பேரரசர் பாரத தேசத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்ணார், பிரம்மபுத்திரா வழியா வராமல் அவர் நான் வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியா மலை வழியா நுழைஞ்சு இண்டஸ் சிந்து நதியை கடந்து பாரத தேசத்துக்கு வந்தார். அப்ப அவருக்கு சிந்து நதி அறிமுகமாச்சு. அந்த சிந்து நதி தான் அவருக்கு காமிச்சது, ஓஹோ இதை தாண்டின உடனே இந்த பிரதேசத்துக்குள்ள நுழையிறோம். அப்படி வந்து இன்றைய உத்தரப்பிரதேசத்தில் கனௌஜ் அப்படிங்கிற இடத்துல தங்கினார்.
அப்ப ஆண்டு வந்த மன்னர்கள் சோழர்கள் சேரர்கள்னு சொல்ற மாதிரி வர்தனர்கள்னு பேரு. அதுல ஒரு பிரசித்தமான மன்னவன் ஹர்ஷன், அவனுக்கு தான் ஹர்ஷவர்தனன்னு சொல்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டு. அப்படின்னா அதே சமயத்துலதான் கிட்டத்தட்ட இஸ்லாம்ங்கிற மதம் பரப்ப ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்துல. அப்ப அவர் இங்க வந்து கனௌஜ்ல தங்கி ஹர்ஷவர்தனனுடைய அந்த அரசாட்சியை பத்தி எழுதிட்டு கடைசியில போதகயாக்கு வந்து இங்க பிராகிருதம் பாலியெல்லாம் கத்துண்டு பௌத்த மதத்தை கத்துண்டு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தை போய் சீன மொழியில போய் பப்ளிஷ் பண்ணார். அந்த இடத்துல இந்த ஜியோகிராபியில இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடும் போது இந்து மக்கள் அப்படிங்கிறார். அதனால இந்த இண்டஸ கடந்து வந்ததுனால அவருக்கு அந்த ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு, இந்து. இது 2வது முக்கியமான அடிப்படை. 3வது ஒரு முக்கியமான அடிப்படை உஸ்பெகிஸ்தான். இப்ப நம்ம எப்படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரசித்தம். நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகள் முன்னாடி 2500. அடுத்த சொல்ற ரெஃபரன்ஸ் வந்து கிறிஸ்து பிறந்து 700 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் பிறந்த சமயத்துல, இஸ்லாம் பரப்பப்பட்ட சமயத்துல, அதாவது நம்ம 700ல இன்னைக்கு ஒரு 1300 வருஷம் முன்னாடி. 1300 மேலேயே வச்சுக்கலாம். இதுல குறிப்பிட்டு பார்க்கணும்னா இஸ்லாம் மதம் பிறக்கும் போதுன்னு, ஏன்னா 1500 வருஷம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹோலி ப்ராஃபிட் வந்து 570 AD பிறந்தார். இப்ப ஹர்ஷவர்தனன் ஆண்டது 602. இவர் கிட்டத்தட்ட 620 வந்திருக்கார் இந்த ஹியூன்சாங். அதனால அப்போ இன்னும் இஸ்லாம்ங்கிற மதம் இன்னும் முழுமை அடையல அந்த காலகட்டத்துல. அந்த சமயத்துல இவர் வந்திருக்கார். இவர் இந்த மக்களை இந்து அப்படின்னு குறிப்பிடுறார். இது 2வது முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்களேன், பிரமாணம். 3வது ஒரு முக்கியமான பிரமாணம் நமக்கு இந்த உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான்ங்கிற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் லேண்ட்லாக் கண்ட்ரீஸ், அதுக்கெல்லாம் சமுத்திரத்தின் வழியாக வழி கிடையாது. அந்த உஸ்பெகிஸ்தான் பாமீர் மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மேரு பர்வதம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பாமீர் மவுண்டன்ஸ்ல தான் இருக்குன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பாமீர் மவுண்டன்ஸ்க்கு அப்புறத்துல உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு. உஸ்பெகிஸ்தான்ல பெரூனி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த பெரூனியை சார்ந்த ஒருவர், அவருக்கு அல் பெரூனின்னு பேரு. அல்லுனா மொழியில தன் அர்த்தம், த புக், த எலிபென்ட்னு சொல்ற மாதிரி. இது டெஃபினட் ஆர்டிகிள். அந்த அல்பரூனிங்கிறவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டு. அப்படின்னா கிறிஸ்துவ மதமும் வந்து விட்டது, பாரத தேசத்துக்குள்ள வந்துதான் தெரியல, இருந்தது. இஸ்லாம் மதமும் இருந்தது. ஏன்னா அப்போ கோரி கஸ்னியுடைய படையெடுப்புல அந்த காலகட்டத்துல இருந்தது. அந்த அல்பரூனிங்கிறவர் உஸ்பெகிஸ்தான் அந்த சிந்து நதியை மறுபடியும் கடந்து, இப்ப பாருங்க, யாரா இருந்தாலும் சீன தேசத்திலேன்னு வந்தாலும் அவர் சிந்து நதியை கடக்கிறார், உஸ்பெகிஸ்தான்ல வந்தாலும் கடக்கிறார். அவர் வந்து வெகு காலம் பாரத தேசத்தில் வாழ்ந்து அவர் அப்போது கடைபிடித்து வந்த இஸ்லாம் மதம், அப்போ ஓரளவுக்கு இஸ்லாம கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப அந்த இஸ்லாம் மதத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த மதத்துக்கும், இந்த மதம்னு சொல்றேனே என்ன வித்தியாசம்னு காண்பிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு அவர் பெயர் வைத்தார் தாரீக் அல் ஹிந்த் அப்படின்னு புஸ்தகம் வச்சார். தாரீக், த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிறத தாரீக் அல் ஹிந்த். சோ இந்த ஜியோகிராபியை குறிப்பிடும் போது ஹிந்த் அப்படின்னு குறிப்பிட்டார் அல்பெரூனி. இது 3வது ஒரு அடையாளம். 4வது, இப்போ மதங்கள்னு பேசும்போது பிரதானமான மதங்கள் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துவிசம் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மதமாக இருந்தது ஜோராஸ்ட்ரியர்கள். அவாதான் நம்ம பார்சிஸ், அவள ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி நம்ம பார்சிஸ் சொல்றோம். அவர்களுக்கு அக்னி வழிபாடு உண்டு. அக்னியை தான் பிரதானமாக கொள்வார்கள். ஃபயர் வர்ஷிப், ஃபயர் டெம்பிள்னு பேர். அந்த ஜோராஸ்ட்ரியன் ரிலிஜன்ல ஒரு புத்தகம் வந்ததுன்னா அதுக்கு ஜெண்ட் அவெஸ்தா அப்படின்னு பேர். அந்த அவெஸ்தாங்கிற புஸ்தகம் கிட்டத்தட்ட அது எப்போ வந்ததுன்னு தெரியாது. அதுல கிடைச்ச முதல் ஓலையின் அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 13-14வது நூற்றாண்டுல ஒரு ஓலை கிடைக்கிறது. அந்த ஓலையில ரொம்ப அழகா ஜியோகிராபியை பத்தி சொல்றா. இப்ப நம்ம ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கங்கேஷ்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு 7 புண்ணிய நதிகளை குறிப்பிடுகின்றோம். சோ இந்த 7 நதிகள், அதுக்காக தாமிரபரணி இல்லை, பயஸ்வினிங்கிற பாலாறு இல்லை, பெரிய ஆறு இல்லை, இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இருந்திருக்கு. பெரிய நதிகளை பத்தி சொல்றா. இது 7 நதிகள் ரொம்ப முக்கியமான நதிகள். அதுவும் நம்ம ஜியோகிராபியில இந்த நதிகளில் தீர்த்தமாடினால், நீராடினால் ரொம்ப முக்கியம்னு கருதப்படுகின்றது. இதற்கு வடமொழியில் சப்த சிந்துன்னு பேர். பொதுவாவே சிந்துனா ஒரு நதி, சப்த சிந்துனா 7 நதிகள். இப்போ அந்த அவஸ்தா, சிந்து அப்படிங்கிறது கடலை குறிக்கும். சிந்து என்பது ஒரு நதியுடைய பெயர், சிந்து என்பது நதிகளுக்கான பொது பெயர்.
பொது பெயர். இது மூணுமே ஒன்னு காமன் நவுன் ஃபார் ரிவர்ஸ், இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்பர் நவுன். சோ இந்த சப்த சிந்துன்னு இருக்கு இல்லையா பாண்டேஜி, இந்த சகாரம்ங்கிறது அது மருவி அந்த அவஸ்தா புஸ்தகத்துல ஹப்த ஹிந்துன்னு வருது. அந்த 14வது நூற்றாண்டு அவஸ்தா புஸ்தகத்துல அந்த சப்த சிந்து அப்படிங்கறத வணங்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கக்கூடிய ரீஜன் ஹப்த ஹிந்து அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த 4 கல்வெட்டு 5வது நூற்றாண்டு, அதாவது பிசியிலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 15th century சி, ஒரு 1000 இல்ல 2000 வருஷத்துக்குள்ள 4 ரெஃபரன்சஸ் நம்ம வெளிநாட்டுக்காரா கொடுக்குறோம். இப்ப ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, ஃபார் த அவுட்சைடர்ஸ் நம்மள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவை. அந்த ஜியோகிராஃபில ரிவர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே ரிவர் சிவிலைசேஷன்ஸ் தான். நைல் ரிவர் சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ், இண்டஸ், ஹுவாங்ஹூ, இதெல்லாம் ரிவர் சிவிலைசேஷன்ஸ் தான். நம்ம இன்னைக்கு கூட கீழடியில தோண்டும் போது என்ன சொல்றோம், வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடம் தான் சொல்றோம். அதனால ரிவர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நதிக்கரை நாகரிகம் தான் உலகம் முழுக்க இருந்தது, நிச்சயமா இருந்தது. அந்த ரிவர் வேலி சிவிலைசேஷன்ஸ்ல ரிவர் அப்படிங்கிறது ஒரு அந்த இன்னொன்னும். இப்ப இதுல என்னன்னா, இந்த இண்டஸ் சிந்துங்கிறத வச்சு ஹிந்து இந்து எப்படி வச்சு சொன்னாலும் இது வட இந்தியாவை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல. இது ஃபுல் ஜியோகிராஃபி, மேலேந்து ஆரம்பிச்சு கீழ் வரைக்கும் ஃபுல் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போதுதான் அவர்களுக்கு ஜியோகிராஃபில இவ்வளவு பெரிய பரப்பளவை நீங்க ஒரே வார்த்தையால குறிப்பிட்டா எப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் சமுத்திரத்தின் கரையில் உள்ளதோ, இப்ப நீங்க ஒரிசாலேந்து ஆரம்பிச்சு ஆந்திரா, தமிழகம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரா, குஜராத், இதெல்லாம் சமுத்திரக்கரை கோஸ்ட் லைன்ல இருக்கு. இதெல்லாம் பெனின்சுலா இல்லையா, அதனால திராவிடம் இன்னொரு ஜியோகிராஃபி ஏற்பட்டது. இன்னைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய மக்களை பஞ்ச திராவிடர்கள்னு சொல்லுவா. அதனால இது ஒரு ஜியோகிராஃபியே ஒழிய இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அ ரேஸ். அடியேன் படிச்ச வரைக்கும் அப்படி இல்லை. அதனால இந்தியாங்கிறது ஓரளவுக்கு அதற்குடைய ரூட் வேர்டு வெளியிடங்கள்ல இருந்து கிடைக்கிறது. ஆனால் உங்க கேள்விக்கு போறேன், நம்ம சாஸ்திர புஸ்தகங்களில் இந்த இந்து அப்படிங்கிறது சவுத்தையும் சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சப்த சிந்துல காவிரியும் சேர்த்தத ஒரு பிரமாணமா வச்சுக்கலாம். நிச்சயமா காவேரி. ஏன்னா பாண்டேஜி, இப்போ பாகவதம்ங்கிற ஒரு பெரிய நூல், ரொம்ப பிரசித்தமான நூல், எல்லாரும் படிக்கக்கூடிய நூல், அதெல்லாம் படமாவும் ஆக்கியிருக்கா, சீரியலாவும் ஆக்கியிருக்கா. அந்த பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷः தாமிரபர்ணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரசீதி ச மகாநதின்னு ஒரு ஸ்லோகம். அதுல என்ன எடுக்கிறார்னா, தாமிரபரணி கலியுகத்தில் இன்னும் போகக்கூடிய காலத்தில் எழுதுறவர் நைமிஷாரண்யத்துல எழுதுற, உத்தரப்பிரதேசத்துல அவர் சொல்றார், இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில், காவேரி ஆத்தங்கரையில் மகாபாகான பெரிய ஆறு, இப்போ இந்த எரணாகுளத்து பக்கத்துல ஓடக்கூடிய நதி, அதே மாதிரி பயஸ்வினி பாலாக பிரவகிக்கக்கூடிய நதி பாலாறு, அதே மாதிரி கிருத்தமாலா அதுதான் வைகை. இந்த 5 நதிக்கரைகளிலும் திருமாலை பாடவல்ல பக்தர்கள் பிறக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுதான் ஆழ்வார்கள். அதனால இந்த தாமிரபரணி காவேரியில ரொம்ப காமன் நேம்ஸ் நம்ம புஸ்தகத்துல. அவளுக்கு தெரியாமலாம் இல்ல, புத்தகம் என்பது வடநாட்டில் வந்திருக்கலாமே ஒழிய அவர்கள் குறிப்பிடும் போது எல்லாத்தையும் சேர்த்துதான் குறிப்பிடுறா. இப்ப அசோகா ஈடிக்ஸ் இருக்கு, அது 5வது நூற்றாண்டு, 5வது 4வது நூற்றாண்டு பிசி. அதுல சோளாஸ், கேரள புத்ராஸ்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டு டெல்லியில இருக்கு. அதனால இது ஒரு ஜியோகிராஃபிய குறிப்பிடுறது. ஆனால் உங்க கேள்வி, இது நம்ம சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் தமிழ் அகராதியில வந்திருக்கான்னு கேட்டா, ஹிந்துங்கிற சப்தம் அடியேன் படிச்ச வரைக்கும், ராமாயணம் மூலம் சேவிச்சிருக்கேன், மகாபாரதம் சேவிச்சிருக்கேன், புராணங்கள் ஓரளவுக்கு 6-7 புராணம் மூலம் சேவிச்சிருக்கேன், ஹிந்துங்கிற சப்தம் இல்லை. வேதம் எப்ப இருந்து வந்தது, எப்ப இருக்கிறது அப்படிங்கிறது அதை எங்கேயாவது கோட் பண்ணிருக்காங்களா, பெரியவங்க எங்கேயாவது கோட் பண்ணிருக்காங்களா, இல்லாட்டி அதுவும் சனாதனம் மாதிரி அனாதி காலம் அப்படின்னு புத்தா பிறந்த இடம் லும்பினிங்கிற இடம் இன்றைய காலகட்டத்துல நேபாள்ல இருக்கு, அது இந்தியால இல்ல. 3000 வருஷம் முன்னாடி தொல்காப்பியரே என்று சான்றோர்கள் சொல்வார்கள் சொல்றாரு, என்று பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அவர் நான் சொல்றேன் கூட சொல்ல, நீ எந்த வேதத்தை சார்ந்தவனோ அதை மட்டும் தான் படிக்கணும், 2வது வேதத்தை படிக்க கூடாது. அப்ப இந்த இடத்துல இந்த மனு அப்படிங்கிற வார்த்தை நாதிரு தொந்திர
பக்தி மார்க்கத்துக்கு வித்திட்டது யார்? தமிழ் மொழியை வளர்த்தது யார்? நாம் கற்க வேண்டியது யாது? இவ்வனைத்துக்கும் விடை ஆழ்வார்களும் அவர்கள் கொடுத்த திவ்ய பிரபந்தமுமே ஆகும். ஆழ்வார்களின் வாழ்க்கை வரலாறும் அவர்கள் அருளிச் செய்த பாசுரங்களில் உள்ள அழகும் அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வியாக்கியானங்களும் அந்த பாசுரங்களால் பொலிவு பெறும் திவ்ய தேசங்களும் இவ்வனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையே அபிநவ பாடசாலா வழங்கும் பிரபந்த சாரபோதனி, a comprehensive e-course. மேலும் விவரங்களுக்கு kindly visit www.desikadaya.org/aep. வாரீர் பக்தி தமிழில் இணைவோம்.